முதல்ல வாழ்வியல் சூழலை புரிஞ்சுக்கணும். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு, சரி, ஒருத்தர் மற்றவர்கிட்ட கேட்குறாரு காரை, 2 பேரும் ஒரு பழைய காரை நண்பர் 2 வாங்க கேட்குறாரு. அப்போ நண்பர்கிட்ட கேட்குறாரு கார் எப்படி போகுன்னு கேட்குறாரு. கார் ரதம் மாதிரி போகுன்னு சொல்கிறாரு. போகாமா உடனே ரெண்டு பேரும் சரி ரைட்டு அப்பா அம்மா ஒரு அடுத்த வாரம் அந்த காரை வாங்கினாரு. வாங்கி ஒரு 5 days கழிச்சு திருப்பி ஒரு நாள் வந்து அந்த காரை காயரை கட்டி இழுத்துட்டு வர்றாங்க. நண்பரை பார்க்குறாரு. ஐயா என்னையா காரு ரதம் மாதிரி போகணும்னு சொல்லிங்க, இப்படி ஏமாத்திட்டீங்க அப்படின்னா, ஐயா நான் என்னையா சொன்னேன், ரதம் மாதிரி போகும், கயிறை போட்டு இழுத்துட்டு வருவாங்க, அதைத்தானே சொன்னேன். நீ அதை நம்பாம அப்படி வந்தீங்கன்னா நான் என்ன செய்யுது? இதுதான் நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய சூழலும். சரி, அதெல்லாம் நாங்க இன்னும் 2 பேரு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லிட்டு வரான். சொன்னாங்க சாட்சி சொல்லிட்டு வரான். அந்த சாட்சி சொல்லும் போது பகவத்கீதைகளை கையை வச்சு சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இறங்கி வர்றான். அப்ப அவனுடைய நண்பர் கேட்கிறான், பகவத்கீதை வச்சு பொய்ய சொல்லிட்டு வேண்டாம், பொய் சாட்சி சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னா, நான் அப்படியாரா சொல்றேன், நான் சத்தியமா சொல்றேன் பொய் தான் சொல்றேன். ஏமாற்றக்கூடிய நிலை தானே இவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையை சூழல்ல காந்தியத்தை எப்படி கடைபிடிக்கிறது? கஷ்டம் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா எல்லாமே கஷ்டம் தான். இன்னைக்கு பிரசவ வலி கூட கஷ்டம் தான்யா. ஒரு மனிதன் வந்து தாங்கக்கூடிய வலி 47 யூனிட், ஆனா பிரசவ காலத்துல 57 யூனிட் வருது. வலியை தாங்குறாங்க. ஆனா இருந்தாலும் ஏன் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள்? கடிதம்லாம் கொட்டணும்ல. இன்னைக்கு அரசுக்கு முக்கியமான வேலையே இல்லையே. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் தேவையில்லை. நமக்கு ஏன் குழந்தை ஏன் சொல்லணும்? நீ யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அப்படிலாம் இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஐயா கடிதம் நீங்க முதல்ல தலைப்பை புரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் சூழல்ல எப்படி இருக்கு? இன்னும் மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்கால போய் மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் எழுதும் போது அங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. என்ன கொஸ்டின்னா, பொன்னை விட சிறந்தது எது அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப மகாத்மா காந்தி என்ன சொல்றாருன்னா உண்மை அப்படின்னு சொல்றாரு. உண்மை சொல்லிட்டு அதோட நிக்கல, அவர் வாழ்நாள் முழுவதும் உண்மையை பாதுகாத்து உண்மையோடு வாழ்ந்தார். அதனாலதான் நம்மெல்லாம் ஆத்மாவா இருக்கோம், அவர் மகாத்மாவா இருக்கார். சூப்பர் சார். இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய காந்தியினுடைய முக்கியமான ஆணிவேர் போதனையோட ஆணிவேர் என்னது? அகிம்சை. அந்த அகிம்சையினுடைய பக்க வேண்டாக இருக்கிறதா இந்த விட்டு கொடுக்கிறது, உதவி செய்வது, நேர்மை, கடமை பண்பு, காரணமின்றி குற்றத்தை மற்றவர் மீது சுமத்தாமல் இருப்பது. ஆனா இன்னைக்கு அப்படியே இருக்கு. கடந்த வாரத்துல நடந்த நிகழ்வுலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பூரா ஒரு